Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி சக்கரை பொங்கல். 2022 புது வருஷம் தொடங்கியாச்சு. புது வருஷம் தொடங்கின உடனே நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்யணும்னு நினைச்சேன். அதே சமயம் இது பொங்கல் சீசன்ங்கிறதாலையும் எல்லாருக்குமே பிடிச்ச சக்கரை பொங்கல் ரெசிபியை செஞ்சு காமிக்கலாங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கிறேன். பொதுவாக வந்து சக்கரை பொங்கல்னாலே எல்லாருமே வெள்ளை பச்சரிசி அதே சமயம் பாசிப்பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க. ஆனால் பாசிப்பருப்பு சேர்க்காமலே சூப்பரான சக்கரை பொங்கல் செய்யலாம். அதுவும் சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணி சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் செய்யலாங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதே சமயம் புது வருஷம் தொடங்கியாச்சு. எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு அதே சமயம் பொங்கல் வாழ்த்துக்களோட சூப்பரான நம்மளுடைய சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சம்பா பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் சம்பா பச்சரிசி. பார்க்குறதுக்கு லைட் பிங்கிஷ் கலரில் தான் இருக்கும், ஃபுல் ரெட் கலரில் இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சைஸில் குண்டு குண்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய் வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு ஜாதிக்காய் எடுத்துருக்கிறேன். இது உரசி தான் சேர்க்க போகிறோம். 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரமும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் சுக்குத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னக்கிட்டே, அதாவது 30 மினிட்ஸ்க்கு முன்னக்கிட்டேயே நல்லா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா அதை கையால் நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா அது உதிர்ந்து நல்லா 2 அரிசியாக உடையும். அதாவது குருணை அரிசி பக்குவத்துக்கு நம்ம நல்லா கையாலே மசிச்சு இந்த மாதிரி விரலாலே மசிச்சு விட்டோம்னா நல்லா உதிர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா குருணை அரிசி மாதிரி நம்ம செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் செஞ்சோன்னா நல்லா குழஞ்சு கொடுக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கிறேன். நான் காமிக்கிற மெஷரிங் கப்பில் தான் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தேன். அதனால் அதே கப்பிலே உங்களுக்கு தண்ணியோட அளவை வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதே தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சக்கரை பொங்கலுக்கு இன்னமும் டேஸ்ட் கிடைக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் ஊற வச்ச தண்ணியோட அளவு வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இன்னும் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு இப்போதைக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். பொதுவாக 1 கப் அரிசிக்கு 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் பாலும் சேர்த்துருக்கிறேன். பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசி நல்லா மசிச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஊற வச்ச பச்சரிசி எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே ஒரு தடவை வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து இப்போ மூடியை வச்சு மூடிட்டு அடுப்பு மேலே ஏற்றிடுங்க. அடுப்பு மேலே ஏற்றிட்டு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 4 விசில் வரதாண்டி வெயிட் பண்ணுங்கள். 4 விசில் நல்லா குழஞ்சி வெந்துடும். அந்த டயத்தில் நம்ம சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் வந்து எப்படி கரைக்கலாங்கிறத பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசினா 2 கப்பு வெல்லம் வந்து சரியாக இருக்கும். அந்த கணக்குப்படி நான் வச்சுருந்த வெள்ளத்தை வந்து தட்டி வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்த உடனே நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்து விடாட்டி அடியில் வந்து ஈஸியாக ஒட்டிடும். அப்புறம் அடி பிடிச்ச வாசனை தான் வரும். அதனால் அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொதிச்சதுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணும்போது இந்த அளவுக்கு நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்தில் நம்ம வெள்ளைப்பாக வச்சுருந்தா தான் சக்கரை பொங்கல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இனிப்பாக தெரியும். இப்போ நம்மளுக்கு குக்கரில் வச்சுருந்த பச்சரிசி எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிவாக குழஞ்சி தான் வெந்திருக்கு. சூட்டோட ஒரு கரண்டியை வச்சு நல்லா நம்ம மசிச்சு கொடுத்துடணும். அதாவது மற்ற வச்சு நீங்கள் மசிச்சாலும் சரி, இல்லை கரண்டியை வச்சு மசிச்சாலும் சரி, நல்லா மசிச்சு கொடுத்துடணும். ரொம்ப வந்து அரிசி தெரியாத மாதிரி, அதாவது முழுசாக அரிசி வந்து தெரியக்கூடாது. ஏற்கனவே நம்ம குருணை பக்குவத்தில் வந்து அரிசியை வந்து நொறுக்கி தான் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்க்கணும். ஏன்னா வெள்ளைப்பாகு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாதத்தை வந்து நல்லா மசிச்சு கொடுக்காட்டி திரும்ப வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் அரிசியாக முழிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சம்பா பச்சரிசிக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அதாவது இது தை மாசத்துல மட்டுமே கிடைக்கக்கூடியது தாங்க இந்த சம்பா பச்சரிசி. எல்லா மாசத்துலையும் எல்லா மாவட்டத்திலையுமே எல்லா ஊர்லேயுமே கிடைக்கக்கூடியது கிடையாதுங்க. சில ஊரில் சில மாவட்டங்களில் மட்டும் தான் கிடைக்குது. அதனால் கிடைக்கக்கூடிய இடங்களில் கிடைக்கக்கூடிய மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த பச்சரிசியை யூஸ் பண்ணி இந்த வருஷத்து தைப்பொங்கலை வந்து எல்லாருமே சம்பா பச்சரிசியை யூஸ் பண்ணி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சம்பா பச்சரிசியில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க,
இந்த பச்சரிசியில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் வந்து அவ்வளோ ஈஸியாக கட்டி தட்டுறதுல பாருங்கள் இப்படி பொல பொலன்னு அரிசி இருக்கு பாருங்கள், ரொம்பையும் கட்டி தட்டாது, அளவோடு தான் இருக்கும். ஆனால் வெள்ளை பச்சரிசியில் வந்து அவ்வளோ ஈஸியாக கட்டியும் தட்டும். சில பச்சரிசியில் வந்து சக்கரை பொங்கல் டேஸ்ட் இருக்காது. அதனால் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சக்கரை பொங்கல் நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த வெள்ளத்தோட இனிப்பு வந்து இந்த வெந்த பச்சரிசி சாதத்தோட நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் இதை சேர்த்துக்கோங்க. வெள்ளம் சேர்த்து செய்யக்கூடிய எந்த பலகாரமாக இருந்தாலும் சுக்குத்தூள் சேர்த்தே செய்யுங்க. அப்போ தான் தொண்டைக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி இனிப்பு பலகாரம் எல்லாத்துக்குமே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து தூக்கலாக காமிக்கும். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யக்கூடிய சக்கரை பொங்கலுடைய மனம் வந்து இன்னும் தூக்கலாகவே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்கணும் கூட அவசியம் கிடையாது. அதே சமயம் ஜாதிக்காவும் இதே மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 தடவை துருவி சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சக்கரை பொங்கலுடைய பக்குவம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டால் கரண்டியிலிருந்து எடுத்து ஊற்றுற அளவுக்கு பக்குவம் வந்து சரியாக இருக்கணும். இந்த பக்குவத்தில் தான் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணணும். இந்த பக்குவத்துக்கு மேலே நம்ம வச்சோன்னா ரொம்ப கல் மாதிரி இறுகிரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து தாளிச்சு கொட்டணும். முந்திரி பருப்பு ப்ளஸ் திராட்சை இது ரெண்டையுமே நம்ம தாளிச்சு கொட்டலாம். ஆனால் எனக்கு வந்து திராட்சை சேர்த்து தாளிக்கிறது வந்து பிடிக்காதுங்கிறதால நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் தாளிக்க போகிறேன். இப்போ தாளிக்கிற இரும்பு கடாய் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகிறதாண்டி வறுத்துட்டு நம்ம இப்போ ரெடியாக உள்ள சக்கரை பொங்கலில் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பக்குவம் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து சரியான பக்குவமாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இறக்குனா தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக கரண்டியை வச்சு எடுத்தால் நிற்கிற அளவுக்கு ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் சக்கரை பொங்கல் எடுத்தால் சூப்பராக பிரமாதமாக இருக்கும். இப்போ சூடான சுவையான நெய் மணக்க சூப்பரான சக்கரை பொங்கல் நம்ம வீட்டில் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியான சக்கரை பொங்கல் இந்த தை மாசத்துல நீங்களும் சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணி பாசிப்பருப்பு இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.